நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிப்சன் பேசுறேன். நம்ம லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் செல் ஆகும்னு அனலைசிஸ் கொடுத்திருந்தோம். பட் நம்மளோட பேட் லக்கால நம்மளோட அனலைசிஸ் பண்ணது நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆயிருச்சு. அண்ட் தென் ட்ரிகர் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்டின்னா, மார்க்கெட் கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நம்ம ட்ரெண்டுக்கு எதிர்த்து நம்ம வந்து ட்ரேட் எடுத்ததுனால நமக்கு இது வந்து நடந்திருக்கு. ஸோ நமக்கு ஒரு பாடம் என்ன அப்டின்னா, அப் ட்ரெண்ட்ல பை கால் மட்டும் தான் எடுக்கணும் அப்டிங்கிறது தான் ஒரு கிளியரான ப்ரொஜெக்ஷன். ஸோ என்னதான் நம்மளோட வீக்லி அனலைசிஸ் ப்ரொஜெக்ஷன் வந்து நமக்கு லாஸஸ குடுத்திருந்தாலும், ஆஸ் யூசுவல் வழக்கம் போல நம்மளோட விஐபி சேனல்ல செல் கால் கொடுத்தும் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் மார்க்கெட் புல்லிஷ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், நம்மளோட ஷார்ட்ஸ்ல மார்க்கெட் புல்லிஷ் ஆகுங்கிற ரீசன் கொடுத்து, எங்க பை பண்ணணும், எங்க ஸ்டாப் லாஸ் பிரைஸ் வைக்கணும் அப்படிங்கிற மாரி எல்லாமே கொடுத்து நமக்கு ப்ராஃபிட்டபிளா லாஸ்ட் வீக் முடிச்சிருந்துச்சோம். ஸோ இந்த மாரி உங்களுக்கு அனலைசிஸ் வேணும், ஃபாரெக்ஸ்ல ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ற புரோக்கரேஜ் ஜாயின் பண்ணாலே போதும். உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு விஐபிஎஸ் எல்லாமே கிடைச்சிரும். அண்ட் தென் நீங்க இப்போ தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து குடுக்குற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு தவறாம கிடைக்கும். சரி வாங்க, கோல்டோட அனலைசிஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலா பார்த்துடலாம். அண்ட் தென் இந்த வீக் வந்து ரொம்பவுமே முக்கியமான வீக். ஏன்னா, கோல்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மேல போகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவ லாஸ்ட் வர பாருங்க. அப்பதான் நீங்க ஃபாரெக்ஸ்லயும் சரி, கோல்ட்லயும் சரி பேசிவா எர்ன் பண்ண முடியும். கோல்டு மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு, மார்க்கெட் கிளியரான ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நம்ம லாஸ்ட் வீக் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனவங்களுக்கு தெரியும். நல்லா உரைக்கிற மாரி நம்மளோட ஸ்டாப் லாஸ ஹிட் பண்ணி, அப் ட்ரெண்ட்ல பை மட்டும் தான் எடுத்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நமக்கு தெளிவாவே புரிய வச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கோல்டான ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ட்ரெண்ட் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ட்ரா பண்ணுவோம். கரெக்ட்டா? ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து இந்த டைம் ட்ராப் பண்றது ரொம்பவே கவனமா ட்ராப் பண்ண போறோம். ஏன்னா மார்க்கெட் ஒரு புதிய சரித்திரத்த படைக்க போகுது அப்படிங்கிறது என்னோட கண்ணோட்டமா தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல நம்மளோட முதல் சப்போர்ட் எப்பவுமே ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணுவோம். சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு லோவா இருக்கிறது வந்து 2040 அப்படிங்கிறது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோனா இருக்கு. ஸோ நம்ம அத கிளியரா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லாங்கரா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஜோன வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் வந்து 2040. 2040லிருந்து 2044 வரை கூட மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வித்தியாசங்கள வந்து நம்ம வந்து எப்பவுமே கால்குலேஷன்ஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் வந்து 2040லிருந்து 2044 அப்படிங்கிறது கிளியரா மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தபடியா மார்க்கெட் இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி கீழ போச்சு அப்படின்னா, நமக்கு அடுத்தபடி இருக்கிற சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, 2019லிருந்து 2016. ஸோ இது வந்து நம்மளோட 2வது சப்போர்ட் ஜோன். அத வந்து நம்ம S2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சப்போர்ட் 2வும் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தபடியா ரெசிஸ்டன்ஸ். இது மார்க்கெட் மேல போச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறதையும் ரொம்பவே தெளிவா ட்ரா பண்ண போறோம். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2 ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா 2075 அப்படிங்கிற ஜோனுக்கு மார்க்கெட் நெறைய முறை வந்துட்டு போயிருக்கு. ஸோ அத வந்து நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ட்ரா பண்ணிக்கலாம். 2070லிருந்து 74 வரை நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் 1. இதையும் பிரேக் பண்ணி மேல போச்சு அப்படின்னா, எந்த அளவுக்கு போகும்னா, 2000 ஒரு ஹையா ஒரு 2147 வரைக்கும் போயிருக்கு. இந்த அளவுக்கு போகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வாய்ப்புகள் கம்மி தான். பட் இந்த ஜோன் ட்ரெண்ட் லைன் கணக்குனா 2100 அப்படிங்கிற ஜோனுக்கு போறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட 2வது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ நம்ம எல்லாமே வரைஞ்சிட்டோம். இருந்தாலும் நம்ம ஒன்ஸ் அகைன் நம்ம ஒரு வீடியோலயும் தெளிவாவே மென்ஷன் பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னா, புதுசா வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு ரொம்பவே தெளிவா புரியும். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் 2. ரெசிஸ்டன்ஸ் 2வ பார்த்தோம் அப்படின்னா, 2090லிருந்து 100 வரைக்கும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. மார்க்கெட் மேல போச்சு அப்படின்னா, இந்த அளவுக்கு மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 1 பார்த்தோம் அப்படின்னா, 2, 3 டைம் அந்த ஜோன் டச் பண்ணிட்டு வந்திருக்குல்ல, அது வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1. அதையும் நம்ம கிளியரா மென்ஷன் பண்ணிடலாம். ரெசிஸ்டன்ஸ் 1 அதோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா, 2075 ஒரு முறையும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆகும்போது இந்த ஜோனுக்கு டச் ஆயிட்டு ஃபால் ஆகும்னு சொல்லியே நம்ம வந்து பழகியிருப்போம். ஸோ இப்போ வந்து அதற்கு எதிர்மாறா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு. சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் ஒரு பிரேக் அவுட் மார்க்கெட் வந்து 2040 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணி மேல வந்துச்சு. அது வந்து இப்போ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டா மாறி இருக்கு. அதோட லெவல் பார்த்தோம்னா 2040லிருந்து 2044 வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் 1ஆ ஆக்ட் ஆயிட்டு இருக்கு.
மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா ஒரு முறையும் சொன்ன மாதிரி நமக்கு 2016 இருந்து 20 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அப்படிங்கிற வித்தியாசங்கள்லாம் ரொம்பவே கால்குலேட் பண்ண முடியாது கோல்டு பொறுத்தளவுக்கு. ஏன்னா விக்கு விட்டுட்டு கூட மார்க்கெட் வந்து ஈஸியாக அந்த ஜோனுக்கு அகைன் வந்துடும். ஸோ நம்ம ப்ராப்பராக சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் ட்ராப் பண்ணியாச்சு. அண்ட் தென் முக்கியமான விஷயம் ட்ரெண்டு. புதுசாக பார்க்குறவங்களுக்கு ட்ரெண்டுனா என்னன்னு கூட தெரியாது. அவங்களுக்கும் இதை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்குது. அதையும் மென்ஷன் பண்ணிடலாம். இதில் ஸ்ட்ராங் பேரலாக மேலே போயிட்டுருக்கு இந்த ரயில்வே ட்ராக் மாதிரி. ஸோ இது வந்து பேரலல் அப் ட்ரெண்ட். ஸோ கிளியராக நம்ம வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாமே ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து எந்தெந்த லெவல்ஸுக்கு போகும் அப்படிங்கிறதும் சொல்கிறேன். மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் பண்ணால் 2100 போகும். இந்த ஜோனை பிரேக் பண்ணால் 2040 போகும். அப்போது மார்க்கெட் என்னவாக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு கோல்டு மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் தான் ஆக போகுது. நான் அனலைஸ் பண்ணும்போதும் சரி மார்க்கெட் இந்த அளவுக்கு வந்துட்டு அப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகும் அப்படிங்கிற அனலைசிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் பார்த்தேன். பட் நான் ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங் அனலைசிஸ் பண்ணும்போது மார்க்கெட் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி 2150 போகிறது கூட ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் என்ன பொறுத்தளவுக்கு இந்த வீக்கு கோல்டோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிளியரான பை. அண்ட் தென் எந்த இடத்துல இருந்து பை ஆகும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறேன். மார்க்கெட் லாங் போகும். ஓப்பன் ஆனதுமே ஒரு ஹையாக ஒரு 2020 போயிட்டு கண்டிப்பாக 2040 2044 அப்படிங்கிற ஜோனுக்கு வரும். வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? நம்ம ஸ்விங்கில் வந்து 2031 தான் வைக்கணும். இருந்தாலும் நமக்கு வந்து மார்க்கெட் கீழே வரைக்கும் வால்டிலிட்டி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ட்ரெண்ட் லைனையும் தாண்டி நம்ம 2015 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக வச்சுருக்கோம். நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸாக 2070, ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸாக 2102 அண்ட் தென் லாங்கர் டார்கெட் ப்ரைஸாக 2152 போகிறது கூட ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸும் கிளியராக மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 2015 அப்படிங்கிற நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸு. டார்கெட் ப்ரைஸ் 1 பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் எப்பவும் வைக்கிற இடம் 2080, அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். இது வந்து நம்மளோட TP1 லெவல் பார்த்தோம்னா 2080. அண்ட் தென் செகண்ட் டிபி பார்த்தோம் அப்படின்னா 2100, 2090 100 2090 கூட 2090 வச்சுக்கலாம். அண்ட் தென் மூணாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வரலாறு காணாத விக்கு மட்டும் விழுந்திருக்கு. ஸோ பாடியும் அந்தளவுக்கு போகும் அப்படிங்கிறது என்னோடய ப்ரொஜெக்ஷனாக இருக்குது. ஸோ அதோட லெவல்ஸ் பார்த்தோன்னா பாக்ஸ் போட்டு காமிச்சிடுறேன். அதோட TP3 பார்த்தோம் அப்படின்னா 2150 அப்படிங்கிறது அடுத்தபடியாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம கிளியராக அதையுமே இதில் மென்ஷன் பண்ணியாச்சு. டார்கெட் ப்ரைஸ் 1, 2, 3 மூணுமே நம்ம வந்து இதில் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போது என்னென்ன ரீசன்னால் புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். என்ன பொறுத்தளவுக்கு ப்ரொஜெக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஒரு பார்த்து அமைக்கிறேன். இந்த இடத்துலேருந்து ஒரு லைட்டாக ஒரு ஹையர் ஹை கொடுத்து ஒரு நம்மளோட ஜோன் 2042 அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் ப்ரைஸாக 2024 ஹிட் பண்ணிவிட்டு இங்கே போய் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து லாங்கராக போகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறதுக்கான ப்ரொஜெக்ஷன். இப்போ என்னென்ன ரீசன் டெக்னிக்கலாகவும் சரி ஃபண்டமெண்டலாகவும் சரி எதனால் புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சிம்பிளாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சிங்கிள், டபுள், ட்ரிபிள். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பார்த்துக்கலாம். அதை நான் கிளியராக மென்ஷனும் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கிளியராக நமக்கு வந்து ஒரு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். நீங்கள் சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் பொறுத்தளவு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் இன்வெர்டட் ஹேமர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதை மென்ஷன் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு. அப்படி விழுந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத ரெண்டாக பார்க்கலாம். ஸோ இது என்ன விழுந்திருக்கு அப்படின்னா புல்லிஷ் இன்வெர்டட் ஹேமர். புல்லிஷ் இன்வெர்டட் ஹேமர் வந்து கிளியராக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ புல்லிஷ் இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும். ஸோ தெரியலை அப்படின்னா நம்ம வந்து கூகுள் பண்ணி பார்க்குறது ரொம்பவே பெஸ்ட். புல்லிஷ் இன்வெர்டட் ஹேமர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா தெரியும்.
இதில் கிளியராக இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு புல்லிஷ் இன்வெர்ட்டிங் ஹேமர் விழுந்ததுக்கப்புறம் மார்க்கெட் அகைன் வந்து ஒரு ஹையாக மார்க்கெட் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் இந்த இது நமக்கு ஃபார்ம் ஆனதுனால கண்டிப்பாக மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆயிரும். இது வந்து சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் இன்வெர்டர் ஹேமர் விழுந்ததுனால புல்லிஷ். இது வந்து நமக்கு வந்து முதல் ரீசனாக இருந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். ஸோ டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் வந்து எனக்கு எந்தவித கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால நான் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ராப் பண்ணிக்கிறேன். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். ஸோ ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா, இதுவரை நம்ம யூஸ் பண்ணாத ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் த்ரீ கேண்டில்ஸ்டிக்ஸில் அதை நம்ம வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை முதல்ல ட்ரா பண்ணி காமிச்சிக்கிறேன். இந்த இடத்துல இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு 3 அவுட் சைட் அப் அப்படிங்கிற பேட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ அது வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக இப்போ வந்து வாட்ச் பண்ண போகிறோம். அண்ட் தென் எக்ஸாம்பிளோடையும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதை ஃபஸ்ட் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிவிடுவோம். 3 அவுட் சைட் அப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. 3 அவுட் சைட் அப் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். ஸோ 3 அப் சைடு பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் கிளியராக கூகுள் பண்ணியே காமிக்கிறேன். 3 அவுட் சைட் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு புல்லிஷ் ஆகி மார்க்கெட் மேலே பாருங்கள், ஒரு கிளியராக ஒரு பேரிஷ் விழுந்திருக்கு, 2 புல்லிஷ் விழுந்திருக்கு. அதே மாதிரி நமக்கு ஒரு பேரிஷ் விழுந்திருக்கு, 2 புல்லிஷ் விழுந்திருக்கு, ப்ளஸ் நமக்கு வந்து இன்வெர்டட் ஹேமர் விழுந்ததுனால கூட கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடச்சி மார்க்கெட் இன்னுமே நல்லா புல்லிஷ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவு பார்க்கும்போது என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கணும் அப்படின்னா அந்த கேண்டிலோட லோ, அதாவது கேண்டிலோட லோ எடுத்து டார்கெட் ப்ரைஸ் வந்து ஹையர் ஆகி, இதே இதில் பாருங்கள் நம்ம என்ட்ரி ப்ரைஸ் எங்கே எடுக்கணும், 2048. நம்ம சொன்ன மாதிரியே நம்ம 2048 என்ட்ரி எடுத்து அதோட ஹையை பார்த்தோம் அப்படின்னா 2075 வரைக்கும் வச்சுக்கலாம். நமக்கு ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகிறதுனால நம்ம லாங்காக கூட நம்ம வந்து டார்கெட் ப்ரைஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த 2 கேண்டில்ஸ்டிக்ஸும் வந்ததுனால மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே அழகாக கிடச்சிருக்கு. அண்ட் தென் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பார்த்தோன்னா டபிள்யூ பேட்டர்ன், எம் பேட்டர்ன், வி பேட்டர்ன், டபுள் டாப்பு, டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு எனக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்சு எந்தவித சார்ட் பேட்டர்னும் கிடைக்காததுனால நான் அதையுமே ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ டெக்னிக்கலாக கோல்டு வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, எதுக்குடா வார் எதுவுமே இல்லை, பாலிடிக்ஸ் எதுவுமே இல்லை, பட் ஏன் கோல்டு வந்து புல்லிஷ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு கூகுளில் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹைக் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரேட் வந்து முந்த வருஷத்தோட இந்த வருஷம் வந்து 5.5க்கு வந்து கூடியிருக்கு. ஸோ அதனால தான் கோல்டு வந்து இந்த அளவுக்கு புல்லிஷ் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தாச்சு, ஓவராலாக ஏன் இந்த அளவுக்கு புல்லிஷ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. இப்போ டிஎக்ஸ்ஒயை நம்ம கோல்டு கூட ரிலேட் பண்ணி கோல்டு வந்து என்னவாக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டிஎக்ஸ் வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா கோல்டு புல்லிஷ் ஆகும், கோல்டு புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா டிஎக்ஸ்ஒய் வந்து ஃபால் ஆகும். ஸோ அப்போது டிஎக்ஸ்ஐ லாஸ்ட் வீக் என்ன இருக்குது, கோல்டு வந்து புல்லிஷ் ஆயிருக்கு. அப்போ டிஎக்ஸ்ஐ என்ன இருக்கும் பார்த்துடலாமா? டிஎக்ஸ் அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிளியராக நமக்கு வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி நடந்திருக்கு. அண்ட் தென் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸு அனலைசிஸ்லையும் ஹிட் ஆயிருக்கு, டிஎக்ஸ்ஐலையும் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎக்ஸ்ஐ வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே நிற்கி, அப்போது அடுத்தபடியாக எங்கே போகும், இங்கே இருக்க சப்போர்ட்டு போகும். 99 அப்படிங்கிற சப்போர்ட் ரேஞ்சுக்கு டிஎக்ஸ்ஐ போக போகுது. ஸோ அப்போ ஒரு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் எங்கே இருக்கும், ஸ்விங் ஹை. அப்போது இதோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட். இந்த இடத்துல நம்ம செல் எடுத்து டார்கெட் ப்ரைஸ் வந்து 99, ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விங் ஹை 102. அண்ட் தென் என்ன ரீசன்னால நம்ம வந்து டிஎக்ஸ்ஐ ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். முதல் ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. என்ன ஸ்பின்னிங் டாப்பு, பியரிஷ் ஸ்பின்னிங் டாப். ஸோ நமக்கு வந்து ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் ப்ளஸ் பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆனதுனால மார்க்கெட் இந்த இடத்துல வந்து கிளியராக ஒரு ஃபால் ஆக போகுது. அதை நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம் என்ன ரீசன் அப்படிங்கிறதையும். பியரிஷ் என்கல்ஃபிங் அண்ட்
பியரிஷ் ஸ்பின்னிங் டாப். ஸோ இந்த ரெண்டுமே வந்தாலே மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஃபால் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளோட பாத்வே பார்த்தோன்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஆகும். கரெக்டாக இங்கேருந்து ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே இதோட சப்போர்ட்டை ஒபே பண்ணி மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஃபால் ஆகும். ஸோ என்னாகும், இங்கேருந்து லைட்டாக மேலே போகும் கோல்டு வந்து கிளியராக நமக்கு ஒரு ஃபால் ஆகும். நம்ம 2044 வரும் சொல்லியிருந்தோம், அந்த இடத்துக்கு ஃபால் ஆகிட்டு எப்போ டிஎக்ஸ் வந்து 100 போகுதோ அப்போ நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் வந்து கோல்டு ஈஸியாக 2150 அப்படிங்கிற ஜோனுக்கு கூட போகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கோல்டையும் டிஎக்ஸையும் ரிலேட் பண்ணி எந்த அளவுக்கு மார்க்கெட் மேலே போகும், எங்கெங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நியூஸ், அதாவது ஃபண்டமெண்டலாக என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கணும். ஸோ நியூஸஸ் எதில் பார்க்கணும் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் போய் பார்த்தீங்கன்னா கேலண்டரை கிளிக் பண்ணிவிட்டு யூஎஸ்டி நியூஸ்னால் யூஎஸ்டி, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து கோல்டு பேரில் மட்டும் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா யூஎஸ்டியை மட்டும் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் அடுத்தபடியாக இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ரெட்டை மட்டும் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப கொஞ்சம் குழப்பிட்டு இருக்காது. ஸோ நியூஸஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்கமிங் டிசம்பரில் எந்தவித நியூஸஸுமே இல்லை. ஜனவரி வரைக்கும் நமக்கு நியூஸஸுமே இல்லை, ஜனவரிக்கு அப்புறம் தான் நியூஸஸ் இருக்குது. அண்ட் தென் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பேங்க்ஸ் எல்லாமே லீவ். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாமே ஆல் கொடுத்துட்டு இதுலேயுமே ஆல் கொடுத்துட்றோம். அப்கமிங் மண்டேலேருந்து எல்லா பேங்க்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து லீவ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ லீவ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதே தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ லீவ் கொடுத்தாச்சு அப்படின்னா என்ன ஆகும், மார்க்கெட்டில் எந்த வித மூமெண்ட்ஸுமே இருக்காது. ரொம்ப 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 லிக்விடிட்டி, அதாவது எப்படி சொல்கிறது, கேண்டில்ஸ் மூமெண்ட்டே இருக்காது. ஒரு சும்மா கோடு வந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டு தான் இருக்கும். ஸோ நான் இப்போ கொடுத்த அனலைசிஸ் எல்லாமே பாசிபிள், பட் இந்த அனலைசிஸ் வந்து 2 வீக் அனலைசிஸாக எடுத்துக்கலாம். இந்த வீக்லேயே இது வந்து டார்கெட் ஹிட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஹிட் ஆகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் கம்மி. பட் கண்டிப்பாக மார்க்கெட் கிளியரான அப்ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஃபாரெக்ஸில் பேசிவாக ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, விஐபி சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டிப்ஸுமே என்னோட டெலகிராம் சேனல்லையும் சரி, யூடியூப்லேயும் சரி, என்னை ஃபோனில் கான்டாக்ட் பண்ணியும் சரி, நீங்கள் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீயாக கிடச்சிக்கலாம். இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிப்சன். நன்றி, வணக்கம்.